அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள். எப்போது நம்ம என்ன நினைப்போம், நமக்கு எதுவும் தீமை நடந்துடக்கூடாது, நமக்கு யாரும் தீமை செஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்போம். அத ரொம்ப அழகா திருக்குறள் நமக்கு மட்டுமில்ல பிறருக்கும் தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன சொல்ல வருது, தன்னை தானே காதலிக்கிறவன் தன்னை போன்ற ஒரு உயிருக்கு துன்பம் செய்ய மாட்டான்னு சொல்லு. எப்படி நமக்கு ஒரு தீமை ஏற்பட்டு அதனால துன்பம் ஏற்படுகிற போது தன்னை போன்றே தன் எதிரில் இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த தீமை ஏற்பட்டா அதுவும் அவனுக்கு துன்பமாகத்தானே முடியும். நமக்கு எப்படி துன்பம் ஏற்படுதோ அப்படித்தானே அவனுக்கு இருக்குங்கிற யோசனை அவன் துன்பம் செய்ய மாட்டான், செய்யக்கூடாதுங்கிறது. அதுவும் சின்ன அளவுல கூட செய்ய மாட்டான். தன்னைத்தானே விரும்புகிறவன் கெட்ட செயல்களை சிறிய அளவில் இருந்தாலும் அதை பிறருக்கு செய்ய மாட்டான் சொல்ல. தன்னைத்தான் காதலன் ஆயின் இணைத்து ஒன்றும் துன்னற்கு தீவினைப்பால், சின்ன அளவுல கூட தீமை செய்ய மாட்டான். ஏன்னா என்னை மாதிரி அவன் ஒரு உயிர். அப்ப என்னை நேசிக்கிறவன் எப்போது அந்த அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்ய மாட்டான் என்கிற வழியில் நல்ல வண்ணம் வாழ்வோம். நன்றி.